உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை. இன்றைய திதி திருதியை திதி இரவு 9:02 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:59 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு ரேவதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல். இன்றைய பொது பலன்கள் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் வந்து நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திடீர் பணவரவு உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு மிகப்பெரிய லாபத்தை பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க. உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலவீனத்தை உணர்வீங்க. பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் நெருக்கம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இழந்த உரிமையை மீண்டும் பெறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் என்று நீங்கள் எதையோ இழந்ததை போல இருப்பீங்க. நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படுவீங்க. வாகன பயணங்களில் கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில்
உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினும் கலந்தாலோசி சில முக்கிய பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க. வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வெளியூரிலிருந்து இங்கே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்து சக ஊழியரின் வெற்றிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்க ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். அவசர முடிவுகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.